ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரைஸ் ஃப்ளார் அல்வா, அதாவது அரிசி மாவு வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ், அதாவது சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்க போது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சாதம் வடித்த தண்ணி 2 கப், அரிசி மாவு 1/2 கப், ஜீனி 1/2 கப், பால் 3/4 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 கப் சாதம் வடித்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு கப் வந்து நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட 2 கப் சாதம் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா 2 கப்பு சாதம் வடித்த தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் சாதம் வடித்த தண்ணியே சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 கப் சாதம் வடித்த தண்ணிக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3/4 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம், அதாவது நார்மல் தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அல்வா வந்து ஒயிட் கலரில் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தீயை வந்து கூட்டி வச்சிட வேண்டாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திக்காய் வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காய் வந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாதம் வடித்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு அதில் இதை சேர்த்துருங்க. இதை போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஒரு லெவல் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் இது மேலே போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பாதாம் இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மேலே, இல்லை வெறுமனையாக அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இதோட நல்லா செட் ஆயிரும். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கட் பண்ணுற லெவலுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான அல்வாவாக இது இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு கமத்தி போட்டிங்கன்னா லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது தானாக விழுந்துடும். அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போது அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்த தண்ணியை வச்சு இவ்வளோ சூப்பராக அல்வா வந்திருக்கு பாருங்கள்.
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.